வணக்கம். அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் ஒரு சிறு சோதிட குறிப்பை இப்பொழுது பார்ப்போம். சனி பகவானை பற்றி இப்போது நாம் பார்ப்போம். சனி பகவான் லக்னத்திற்கு 3, 6, 8, 12 இந்த வீடுகளாக வந்து சனி பகவானுடைய வீடுகளாக இருந்து அல்லது சனி பகவான் இந்த வீடுகளில் ஆட்சியில் உச்சத்தில் இருந்தால் அந்த சனி பகவான் இரட்டிப்பான யோகத்தை கொடுப்பார். அந்த மறைவு வீடுகளில் உச்சமாக ஆட்சியாக இருந்து அவரோடு கேது பகவான் இருந்தாலும் இரட்டிப்பான யோகங்கள் கிடைக்கும். அல்லது அந்த மறைவு இடங்களான 3ஆம் இடத்தில் சனி பகவான் உச்சமாக இருக்கிறார், இல்லை 6ஆம் இடத்தில் உச்சமாக இருக்கிறார், 8ஆம் இடத்தில் உச்சமாக இருக்கிறார், 12ஆம் வீட்டில் உச்சமாக இருக்கிறார், அல்லது 3ஆம் வீட்டில் ஆட்சியாக இருக்கிறார், 8ஆம் வீட்டில் ஆட்சியாக இருக்கிறார், 6ஆம் வீட்டில் ஆட்சியாக இருக்கிறார், 12ஆம் வீட்டில் ஆட்சியாக இருக்கிறார் என்ற சூழ்நிலையில் அவர் குரு பகவான் பார்த்தாலும் அந்த சனி பகவான் இரட்டிப்பான யோகத்தை தருவார். மேலும் அந்த சனி பகவான் 3, 6, 8, 12 வீடுகளில் ஆட்சி உச்சமாக இருந்து அவரோடு குரு பகவான் சுக்கிர பகவான் சேர்ந்திருந்தாலும் இரட்டிப்பான ஆட்சி நல்ல பலன்களை தருவார். சனி பகவான் மறைவு ஸ்தானங்களில் ஆட்சி உச்சமாக இருப்பது ஒரு சூட்சும வலுவை ஏற்படுத்தும். அதனால் மறைவு ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறார், நல்ல பலன்களை செய்ய மாட்டார் என நாம் கணித்து விடக்கூடாது. இப்படிலாம் சோதிடத்திலே ஏராளமான நுணுக்கங்கள் இருக்கின்றன. இவற்றை எல்லாம் நாம் தெளிவாக ஆய்வு செய்துதான் ஜாதகருக்கு எதிர்கால பலன்கள் எப்படி இருக்குது என்பதை கணிக்க வேண்டும். ஆனால் சனி பகவான் எந்த சூழலில் இருக்கிறார், என்ன பலன்கள் கொடுக்க இருக்கிறார் என்பதையெல்லாம் நாம் தீர்க்கமாக பார்க்க வேண்டும். மற்றவற்றை நாம் அடுத்த வீடியோ காண்போம். நன்றி, வணக்கம்.